பாமக உட்கட்சி விவகாரத்தில் பாஜகவோட தலையீடு இருக்கு பார்க்குறீங்களா? ஏன்னா குருமூர்த்தி அதாவது அதுக்கு முன்னால் ஒரு பழைய புரோக்கர் ஒருத்தர் இருந்தார் அரசியல் ரீதியாக. அந்த புரோக்கருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் கேட்க சம்மன் இல்லாமையே ஆஜராவார். இவர் சம்மன் பாஞ்சிக்கிட்டு ஒரு புது புரோக்கர் ஒன்று கிளம்பி இருக்கிறாரு. அவர் தான் ஒரு ஆடிட்டர். ஆகவே அந்த புரோக்கர் வந்து போய் அவர் கேட்டார் இவர் கேட்டார்னு போனார். மெதுவாக போகிற அந்த இதுக்கு வரையில் இந்த மேரேஜ் புரோக்கர்கள் கல்யாண தரகர்கள் தான் இருந்தாங்க. இப்போ அரசியல் தரகர்களும் வந்திருக்கிறாங்க. அதாவது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலேயே கல்வியில் 100க்கு 100 சாதனை செய்திருக்கிறது தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 100க்கு 100 வருது. இதை கண்டு அவர்களால் பொறுக்க முடியல. இதை திட்டமிட்டு நாசப்படுத்துறதுக்காக வடநாட்டில் சமஸ்கிருதம் ஹிந்தி இதை திணிக்கிறதுக்காக மும்மொழி திட்டங்கிறாங்க. அது ஏற்க மாட்டோம், எங்களுக்கு கிடையாது. 50 வருஷத்துக்கு மேலே மும்மொழி திட்டத்தை ஒழித்த ஒரு ஆட்சி இந்த ஆட்சி, திராவிட ஆட்சி. நடைமுறையில் பிள்ளைகளுக்கு வந்து இது அறிவு காலம், மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு காலம். இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் போய் நீங்கள் 3வது மொழியை படிங்கிறது படிக்கிறது மட்டுமல்ல, அரசியல் பேரம் பண்ணுறாரு. என்னென்னா நீங்கள் வந்து 3வது மொழியை எடுத்துக்கிட்டால் தான் 3 மொழி திட்டத்தை ஒப்புக்கொண்டால் தான் நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படி சொல்கிறது இருக்க. இது என்ன கமிஷன் ஏஜென்ட் வேலையாது? வியாபாரம் வேறு அரசியலா? அரசியல் சட்டப்படி அவர்கள் நம்மகிட்ட வசூலித்த பணத்தை தான் நம்ம திருப்பி கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே மற்ற மாநிலம் அப்படி கொடுக்க முடியாது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு அவர் ஏற்கனவே அதை வற்புறுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அது தவறு. தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் கிளர்ச்சி நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. திமுக ஆட்சிக்கு நிதி நெருக்கடியை கொடுக்கணுங்கிறதுக்காக இது அவர்கள் செய்த சூழ்ச்சி பொறி. ஆனால் அதை தூக்கி எறிந்து அருமையாக சொன்னார் முதல்வர். 2000 கோடி இல்லை 10,000 கோடி நீ கொடுத்தாலும் நான் கொள்கையை விட மாட்டேன், மக்கள் மத்தியில் அதை செய்வேன் என்ற உறுதியோடு சொன்னார்கள். ஆகவே தான் தவறு. ஆகவே தான் அதுக்காக தான் மாநிலங்களுடைய அதிகாரங்களை வரையறுக்கிறதுக்கு ஒரு தனி குழுவே போட்டிருக்கிறாரு. ஆகவே மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு ஒத்த கருத்துள்ள மாநில முதல்வர்களை எல்லாம் ஒன்று திரட்டுறாரு. ஆகவே சரியான போக்கு அவர்கள் மத்தியில் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.